முக்கிய செய்தி. நயன்தாரா குறித்த சர்ச்சை பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் சி.வி. சண்முகம். நயன்தாரா குறித்த சர்ச்சை பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் சி.வி. சண்முகம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். விழுப்புரத்தில் என்டிஏ சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நயன்தாரா பற்றி சர்ச்சை கருத்து தெரிவித்த சி.வி. சண்முகம் தற்பொழுது வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. சலோமி, வணக்கம். இன்றைய தினத்தில் விழுப்புரத்தில் நடைபெற்ற அதிமுக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகளை மேற்கோள் காட்டி அதன் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார். அப்பொழுது பேசும்பொழுது ஸ்டாலினின் கனவை கூறுங்கள் என்ற ஏமாற்று வேலையை குறித்து பேசியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது நயன்தாரா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் அவர் பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு விளக்கம் அளித்து மாநிலங்களவை உறுப்பினர் சண்முகம் அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் விழுப்புரத்தில் நடைபெற்ற திமுகவின் சட்ட ஒழுங்கு சீர்கேடு பாலியல் வழக்குகள் போதைப் பொருள் பிரச்சனைகள் குறித்து கண்டன போராட்டத்தின் போது ஸ்டாலினின் கனவை கூறுங்கள் என்று ஏமாற்று வேலை குறித்து உரையாற்றி கொண்டிருந்த போது தவறுதலாக நயன்தாராவின் பெயரை உச்சரிக்கப்பட்டதாகவும் அதற்கு ஆழ்ந்த வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் அந்த வார்த்தை முற்றிலுமாக தவறுதலாகவே பயன்படுத்தப்பட்டதாகவும் எந்த விதமான உள்நோக்கத்துடனும் கூறப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இப்படி ஏற்பட்ட தவறுக்கு தான் மனம் வருந்துவதாக அவர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். முக்கிய செய்தி. நயன்தாரா குறித்த சர்ச்சை பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் சி.வி. சண்முகம். நயன்தாரா குறித்த சர்ச்சை பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்திருக்கிறார் சி.வி. சண்முகம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். விழுப்புரத்தில் என்டிஏ சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நயன்தாரா பற்றி சர்ச்சை கருத்து தெரிவித்த சி.வி. சண்முகம் தற்பொழுது வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை சொல்லுங்க. சலோமி, வணக்கம். இன்றைய தினத்தில் விழுப்புரத்தில் நடைபெற்ற அதிமுக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த சட்ட ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சனைகளை மேற்கோள் காட்டி அதன் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு உரையாற்றியிருந்தார். அப்பொழுது பேசும்பொழுது ஸ்டாலினின் கனவை கூறுங்கள் என்ற ஏமாற்று வேலையை குறித்து பேசியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது நயன்தாரா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் அவர் பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு விளக்கம் அளித்து மாநிலங்களவை உறுப்பினர் சண்முகம் அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் விழுப்புரத்தில் நடைபெற்ற திமுகவின் சட்ட ஒழுங்கு சீர்கேடு பாலியல் வழக்குகள் போதைப் பொருள் பிரச்சனைகள் குறித்து கண்டன போராட்டத்தின் போது ஸ்டாலினின் கனவை கூறுங்கள் என்று ஏமாற்று வேலை குறித்து உரையாற்றி கொண்டிருந்த போது தவறுதலாக நயன்தாராவின் பெயரை உச்சரிக்கப்பட்டதாகவும் அதற்கு ஆழ்ந்த வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். மேலும் அந்த வார்த்தை முற்றிலுமாக தவறுதலாகவே பயன்படுத்தப்பட்டதாகவும் எந்த விதமான உள்நோக்கத்துடனும் கூறப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இப்படி ஏற்பட்ட தவறுக்கு தான் மனம் வருந்துவதாக அவர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.